ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வட்டிலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 200 கிராம் கித்தூள் பெனங்கட்டி எடுத்திருக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விடுறேன் கரைக்கிறதுக்கு. ப்ரௌன் சுகர் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அதையும் சேர்த்து கரைய விடுவோம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கணும். கித்தூள் பெனங்கட்டி ப்ரௌன் சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். அதோட 1/4 கப் திக்கான தேங்காய் பால் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விடுவோம். அதோட 5 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை விஸ்கால ஒரு 2 மினிட்ஸுக்கு அடிப்போம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி முட்டையை அடிப்போம். ஆறின பெனங்கட்டி கரைசலை முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கலந்து விடணும். மிக்ஸ் பண்ணின கரைசலை ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டுவோம். வறுத்தெடுத்த காஜுவையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணி கொதிச்சோடனே ஒரு ஸ்ட்ரீமரில் வட்டிலப்பம் கலவையை மூடி போட்டு மூடி 30 நிமிடத்துக்கு அவிய விடுவோம். 30 நிமிடம் ஆயிட்டுது. கொஞ்சம் குக்காக இருக்குது. திருப்பி ஒரு 10 நிமிடம் மூடி போட்டு குக்காக விட்டுருக்குறேன். சரியாக 40 நிமிடங்கள் குக் பண்ண விட்டுருக்குறேன். இப்போ இதை கத்தியால் அப்படி குத்தி பார்க்கல அதில் ஒட்டாமல் வந்ததுன்னு சொன்னால் குக் ஆகிட்டுது. இதோட ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுப்போம். ஒரு பிளேட்டால் மூடிட்டு திருப்பி எடுப்போம். சுவையான வட்டிலப்பம் ரெடி. தேங்க்யூ.